எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபைட் கிளப் படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சரி, ஓகே. இப்போ வந்து வீடியோ பார்க்கலாம். ஃபைட் கிளப் இது வந்து ஒரு பிராட் பிட் நடித்த ஒரு ஹாலிவுட் படத்தோட டைட்டில் தான் இது. ஏன் வந்து அங்கே வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து பட டைட்டிலுக்கு வந்து வரி விலக்கு இருந்தும் இவங்க இங்கிலீஷ் டைட்டில் வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படத்துக்கு அதான் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா அந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு தான், பேச்சே கிடையாது, வீச்சுங்கிற மாதிரி இந்த படத்தில் ஃபுல்லாக ஃபைட்டு தான். ஸோ இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா விஜயகுமார் அவர் ஒருத்தர் தான் உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே புதுமுகங்கள் தான். ஹீரோயினி பார்த்தீங்கன்னா மோனிகா மேனன், கார்த்திகேயன் சந்தானம், அவினாஷ் ரகுநந்த், சரவணவேல் தாஸ். இந்த படத்தோட கதை என்ன? இந்த இந்த படத்தில் வந்து ஒரு 4 கேரக்டரை நீங்கள் வந்து படம் முழுக்க பார்த்துட்டே இருக்கலாம். அந்த 4 கேரக்டரை சுற்றி தான் இந்த படமே இருக்கும். ஹீரோயினியை தவிர்த்துடுங்க. ஹீரோயினி வர்றது இந்த 1/4 மணி நேரம் தான். அவங்களுக்கு பெருசாக எதுவும் ரோல் கிடையாது. ஒரு பாட்டு, ஒரு லிப்டாக், அவ்வளோதான். அதோட ஹீரோயினி வேலை முடிஞ்சுது. ஸோ நம்ம வந்து இந்த கதைக்கு வரும். ஹீரோவோட ஒரு 10 வயசுக்கு போயிடலாம். ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது எடுத்துக்காட்டோட ஆரம்பிப்பாங்க. ஹீரோ வந்து 10 வயசுலேருந்து பின்னாடி வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஹீரோ வந்து 10 வயசுல இருப்பார். அவர் வந்து ஃபுட்பால் பிளேயரு. அந்த வடச்சென்னை அப்படிங்கிற ஏரியா தான். அந்த ஏரியாவில் அவர் ஃபுட்பால் கோச்சா ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நம்ம கார்த்திகேயன் சந்தானம், அவர் பேர் வந்து பெஞ்சமின். அந்த கேரக்டர் தான் கேரக்டர். அந்த படத்தில் இருக்கிற கேரக்டர் பேரோடையே நம்ம இந்த படத்தோட கதையை பார்த்துருக்கோம். பெஞ்சமின் கேரக்டர் இந்த ஊரில் இருக்கிற அந்த கொஞ்சம் திறமையாக இருக்கிற குழந்தைங்க இவங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஃபுட்பால் கிளப் மாதிரி ஆரம்பித்து அவங்களாம் கோச் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நல்ல கேரக்டர். இவருக்கு ஒரு தம்பி ஜோசப். இந்த படத்தில் வந்து ஒரு ட்விஸ்ட், இந்த கதைக்கு ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெரரான ஒரு ஆக்டர் அவர் தான் ஜோசப். அவர் வந்து அவருக்கு அப்புறம் பேசலாம். அவர் வந்து இந்த பெஞ்சமினோட தம்பி. ஸோ ஹீரோவுக்கும் ஃபுட்பால் பிளேயர் இவரை பார்த்து தான் இவர் தான் ரோல் மாடல். இவரை பார்த்து வந்து நான் ஃபுட்பால் நல்ல ஒரு பிளேயர் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஆசை, கனவு, லட்சியம். ஸோ 10 வயசாக இருக்கும்போது ஒரு நல்லா விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கிளப்ல வந்து அவனை வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அது வந்து 50,000 கட்ட சொல்லுவாங்க. ஹீரோட காசு கிடையாது. ஸோ இவர் என்ன பண்ணுவார், பெஞ்சமின் அந்த காசை நான் தானே அடிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுவார். ஆனால் அதுக்குள்ள தம்பியோட பார்ட்னர் கிருபாகர், அவன் வந்து லோக்கல் வந்து சாராயத்துறை, இந்த பொட்டலாம் மாற்றுறது, கஞ்சா, அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருப்பான். அவனோட சேர்த்து இவர் தம்பி ஜோசப்னு சொன்னல, அவர் வந்து எல்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இது வந்து அண்ணனுக்கு பிடிக்காது. கடைசியாக வந்து அந்த பையனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 50,000 காசு அவனோட நகை வச்சு தான் அந்த 50,000 தரதுன்னு சொல்லியிருப்பாரு ஹீரோ கிட்ட. 10 வயசு ஹீரோ. அந்த நகை இவர் எடுத்துட்டு போயிடுவாரு. ஸோ இந்த கிருபாகரன், தம்பி, அப்புறம் பெஞ்சமின், இவங்க 3 பேத்துக்குள்ள சண்டை வரும். ஒன்றா இருந்தால் நம்ம ஒன்றும் வேலை செய்ய முடியாது, வெளியெல்லாம் வர முடியாது, போடுதலையெல்லாம் முடிவு பண்ணி போட்டு தள்ளிடுறாங்க. அவ்வளோதான். இந்த படத்தோட ஹீரோவோட கனவு அப்படியே கனவு ஆயிடுது. பெஞ்சமின் சித்தர்றாரு. அதுக்கப்புறம் ஜோசப்பை மறந்துடுங்க. அவர் வந்து எல்லாம் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் +2 போகலாம். ஹீரோவோட +2 லைஃப். அங்கே தான் லவ் பண்ணுறாரு மோனிகா. அவருக்கு சைலேஜாக நினைக்கிற அந்த படத்தில் லவ் பண்ணுறாரு, பாட்டு இது அப்படின்ட்டு அது போனாலும் ஒரு பக்கம் அந்த கிருபாகரன் கவுன்சிலர், அப்புறம் சிஎம், இந்த மாதிரியான அரசியல் கட்சியில் ஒரு பெரிய இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த கிருபாகரனோட மச்சான் சரவணவேல், அவர் வந்து எப்பயும் போல அந்த ஃபுட்பால் கிளப்பு அவங்க தான் வந்து நான் கவுன்சிலரில் அவங்க தான் ஃபுட்பால் கிளப்புக்கு எல்லாமே ஒரு பெரிய கெத்த சுற்றுற ஆளுங்க. அவங்களுக்கு கூட 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு, ஹீரோவுக்கு ஒரு 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க 2 பேருக்கு அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஒரு லோக்கலில் இருக்கிற சண்டையோட தான் போயிட்டு இருக்கும். அடி போடுவாங்க, அப்படிதான். பெருசாலாம் எதுவும் கிடையாது. ஸோ இப்படி போயிட்டு இருக்கிற கதையில் ஜோசப் ரொம்ப நாள் கழிச்சு வந்துடுவார். அவர் வந்து அண்ணனையே கொண்டு நீ வந்து பெரிய ஆள் ஆகிட்ட, என்ன மதிக்கல, அவனை பழி வாங்கணும், ஏன்னா கவுன்சிலர் ஆகிட்டான், அவன் ஸ்ட்ரெயிட்டாக போய் பழி வாங்க முடியாது. ஸோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோவுக்கும் கிருபாகரனோட மச்சானுக்கும் கொஞ்சம் சண்டை வந்துட்டு இருக்கும். அதை வந்து ஹீரோவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இவங்களுக்குள்ள எரி 2 எண்ணெய் ஊற்றுற மாதிரி இந்த கிருபாகரனோட மச்சானுக்கும் ஹீரோவுக்கும் அந்த ஜோசப்ங்கிறவர் நல்லா ஏற்றிக்கிட்டே இருப்பார். இவங்க போய் சண்டை பண்ணி கிட்டத்தட்ட ஹீரோவுக்கு ஒரு அண்ணன் இருப்பான், தம்பி இருப்பான். ஒரு இடத்துல ஹீரோவோட அண்ணன் நல்லாவே அடிச்சு போட்டுறாங்க, ஐசியூவில் கிடக்கிற மாதிரி ஆகி போயிருது. அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு தோணுது, நீ வராத வரைக்கும் நாங்கள் வந்து சும்மா தான் சண்டை போட்டுக்கணும், நீ வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணன் ஐசியூவில் வந்து முடியாமல் கிடக்கிறான், எங்கள் அண்ணி வந்து மாசமாக கண்டிஷன் எங்கள் அண்ணன் முடியாமல் கிடக்கிறான், வீட்டுக்கு வந்து குழப்பம் இல்லை, அப்போ சாராயம் பண்ணிக்கிறான், ஏதோ தப்பாக நடக்குன்னு சொல்லிட்டு ஜோசப் வந்து வெளியே போயிடுறாரு ஹீரோ. ஆனால் ஜோசப் விடுற மாதிரி இல்லை, ஏன்னா தம்பி கைக்குள்ளே போட்டுக்கிறாரு. ஏன்னா ஹீரோவுக்கும் வேலை வெட்டி எதுவும் கிடையாது, அண்ணி மாசமாக இருக்கிறாங்க, அப்போ சாராயம் அப்படின்னு அந்த ஹீரோவோட தம்பிக்கு அது பிரச்சனை.
ஸோ அவன் ஸ்கூல் பசங்களோட சேர்ந்துக்கிட்டு அந்த கிருபாகரன் மச்சானோட சேர்ந்துக்கிட்டு பொட்டணம் மாதாவது சாராயம் இந்த மாதிரி தொழில் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அவனை அந்த ஜோசப் கையில் போட்டுட்டு உங்கள் அண்ணனை வந்து அடிச்சுதான் தான், உங்கள் பெரிய அண்ணன் வந்து இதை யாரும் கெடுக்க மாட்டான், நீ தான் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஏற்றுக்கிட்டு கடைசியாக என்ன பண்ணி போகிறாங்க, தம்பியே கிருபாகரன் கொடுத்தல. ஸோ அண்ணனும் ஐசியூவில் கிடக்குறான், தம்பியும் இந்த மாதிரி கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஜோசப்ங்கிறவன் தம்பியும் போட்டு தள்ளிட்டாங்க. இதுக்கப்புறம் எவனும் உயிரோட கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் ஹீரோ வந்து போட்டு தள்ளுறாரு. இதுதான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி தான். இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட பேக்ரவுண்ட். நீங்கள் உரியடி 1 பார்த்துருப்பீங்க, 2 பார்த்துருப்பீங்க. 2 விட்டுருங்க, 1 வேற லெவல் சம்பவமாக இருக்கும். உரியடி 1 நீங்கள் பார்க்கலாம், போய் பாருங்கள். அந்த படத்தில் விஜயகுமார் தான் வந்து டைரக்ட் பண்ணி அந்த படத்தை நடிச்சிருப்பாரு. ஒரு அற்புதமான படம்னு சொல்லலாம். இந்த படத்தில் எப்படி ஒவ்வொரு ஃபைட் சீனுக்கு முன்னாடி ஒரு வைப் இருக்கும் எல்லாத்துக்கும். அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், அந்த வைப்பாக இருக்கட்டும். அது சண்டை நடக்க போகுது, பிஜிஎம் ஸ்டார்ட் ஆகுது, சண்டை ஆரம்பிச்சிருக்கிறா உள்ளறியுது அப்படிங்கிற ஒரு சீனை இந்த படத்துலேயே வச்சிருப்பாங்க. அந்த பஸ் சீனு எல்லா சீனும் அப்படி தான் வச்சிருப்பாங்க. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அள்ளி தெரிச்சு விட்டுருக்காரு கோவிந்த் வசந்தா. அவர் தான் அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர். ஓகே, அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒளிப்பதிவு. ஏன்னா ஹீரோ வந்து 10 வயசுல இருக்கும்போது அந்த ஏரியாவை காட்டணும், அந்த சேனலில் காட்டணும், அதுக்கப்புறம் +2 படிக்க அந்த சேனலில் காட்டணும், அப்புறம் காலேஜ், இந்த மாதிரி ஒவ்வொரு சேனல்லையும் காட்டணும். அந்த ஒளிப்பதிவு நம்மளுக்கு வந்து மாறி தெரியும். ஒரே மாதிரியே இருக்கக்கூடாது. இந்த ட்ரெஸ் சேஞ்சில் மட்டும் கொஞ்சம் சேஞ்சு, அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்டு மேக்கிங் அதில் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அது வந்து அவருக்கு ஒரு ஆக்ஷன் கொடுத்துரும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் அப்பாஸ் ரெக்மத், அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். அவர் தான் ஸ்க்ரீன் பிளே வந்து அவரும் விஜயகுமாரும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. எல்லாமே இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டரும் அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அந்த நான் சொன்னல 3 கேரக்டர், கிருபாகரன் ஆகட்டும், ஜோசப் அந்த கேரக்டர் ரகுநாதன் ஆகட்டும், அப்புறம் ஹீரோ, இவங்க 3 பேருக்குள்ள நடக்கிறதான். இதில் மெயின் நம்ம பார்க்குறோம் ஜோசப்போட கேரக்டர் தான். செகண்ட் ஹாஃப் அவர் கேரக்டர் அள்ளி பிரித்து மேய்ச்சிட்டாங்க. எல்லாமே சூப்பராக நடிச்சாங்க. ஒரு சில கேரக்டர் இந்த ஹீரோயின் சின்ன பசங்க அந்த மாதிரி கேரக்டர்லாம் ஓகே அப்படிங்கிற கண்டிஷன் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா எடிட்டிங். இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு என்னமோ லியோன் பிரிட்டோ ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. பட் இந்த படத்தோட எடிட்டிங் தான் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த எந்த படத்துலையும் இந்த மாதிரி ஒரு எடிட்டிங் நான் பார்த்ததில்லை. ஏன்னா அந்த படத்தை போய் பாருங்கள், நான் சொன்னது ஃபைல் ஆயிடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த படத்தோட எடிட்டிங்கில் ஃபஸ்ட்டு அந்த படத்தை ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு சீனு கிரௌண்டில் வந்து ஒரு 3 பேர் செவ்வளோ குதிச்சு வருவாங்க, வந்து காலேஜில் வந்து எக்ஸாம் போயிட்டுருக்கோம், வெட்டுவாங்க. சீன் முடிஞ்சதுக்கப்புறம் படத்தோட டைட்டில் கார்டு. அதுக்கப்புறம் ஹீரோ 10 வயசுலேருந்து காட்டி இந்த ஃபஸ்ட்டு சீனும் இந்த 10 வயசுல இருந்து காட்டின சீனுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்களை சேர்த்து எடிட்டிங் பண்ணி இது வந்து சாதாரண எடிட்டிங் பண்ணிட மாட்டேன். இந்த கிளைம் ஃபஸ்ட்டில் நடந்த சீனு, ஹீரோவாக அந்த 10 வயசுல நடந்த சீனு, இது வர 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 டக்குன்னு ஃப்ளாஷ்பேக் போயிட மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ரீல் கடைசியாக அந்த ஃபஸ்ட் நடந்த ரீலோட ஜாயின் ஆகும். உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. எடுத்தோன்னா ஃப்ளாஷ்பேக் போவாங்க, ஏன் கொள்ள வந்தாங்கன்னு டக்குன்னு காட்ட மாட்டாங்க. 10 வயசுலேருந்து போய் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது படம் முடிகிற அந்த எண்டு ஸ்டேஜையும் ஒரு 20 ரீல் வச்சுக்காங்களேன், இந்த 19 ரீல் வருவாங்க படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து. இது நீங்கள் சொல்கிறத நான் உங்களுக்கு வந்து புரியாமல் கூட இருக்கலாம். நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களுக்கு புரியும். எடிட்டிங்கில் வேறு லெவல் பண்ணிட்டாரு எடிட்டர் கிருபாகரன் நினைக்கிறேன் அவரோட பேர். நல்லா பண்ணியிருக்காங்க, புதுசாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஃபுல் சப்போர்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் தான். அதுக்கப்புறம் மியூசிக், அதுக்கப்புறம் இவங்களோட ஆக்டிங் பக்காவாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கறது ஒரு ஒர்த்துக்குள்ளான வாட்ச் இந்த படம். அந்த படத்தில் சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. ஹீரோயினை பற்றி அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த கேரக்டர் நீங்கள் படத்தோட படத்தை தேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, அங்கிள் தன் பாய் ராஜா டெக் மசாலா. ஸ்டே டியூன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.